குட்டீஸ், இன்னைக்கு ஒரு கதை. ஆட்டுக்குட்டியோட தந்திரம். குட்டியாடு ஒரு காட்டில் நிறைய ஆட்டு மந்தைகளை மேய்ச்சிட்டு 2 விவசாயிகள் நின்றுட்டு இருந்தாங்க. ஆட்டு மேய்க்கிறவங்களுக்கு ஆட்டு இடையர்னு பேர் சொல்லுவாங்க. ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு நரி வந்து என்ன பண்ணிச்சு, இப்படி சுற்றிட்டே வந்தோன்னே ரொம்ப பசி. குட்டி குட்டி ஆடெல்லாம் நிறைய இருக்கு எங்கள் குரூப்பில், நம்ம போய் ஒன்று எடுத்துக்கலாமேன்னு சொல்லி மெதுவாக அப்படி நடந்து வந்து ஒரு குட்டியாடை அப்படி ஒரு கவ்வி ஓட்டம் ஓடிடுச்சு. எங்கள் பெரிய காட்டுக்குள்ளே ஓடிடுச்சு. ஆட்டுக்குட்டி பயந்துடுத்து ரொம்ப. இன்னைக்கு அவ்வளோதான், நம்மளை முடிச்சிருவான் அப்படின்னு பயந்துட்டே நரி வாயில் கவ்விட்டு நரி கொல்லலை, இன்னும் உயிர் போகலை. அதுக்குள்ளே அது போயிட்டே இருக்கு. போய் ஒரு எல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல வந்த உட்கார்ந்த உடனே இந்த ஆட்டுக்குட்டி நல்லா சுதாரிச்சுட்டு என்ன சொல்லிச்சுன்னா, நிறையண்ணா எனக்கு வந்து நீங்கள் உணவாக எடுத்துக்கோங்க, பரவாயில்ல, நீங்கள் பசியோடு இருக்கீங்கன்னு சொன்னீங்க, அதனால உணவாக. அதுக்கு முன்னாடி எனக்கு கடைசியாக ஒரு ஆசை இருக்கே, என்ன ஆசைன்னு கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு நரிக்கிட்ட குட்டி ஆடு கேட்டுச்சு. அப்போ அந்த நரி வந்து அப்படியா அப்படின்னு நினச்சிட்டு வாயிலேருந்து விட்டுனா இந்த ஆட்டுக்குட்டி கீழே விழுந்துடும் இல்லையா, அதெல்லாம் நினைக்கல. சரின்னு சொல்லிட்டு வாயிலேருந்து கீழே விட்டு காலால் அமுத்தி பிடிச்சி, என்னடா உனக்கு ஆசை சொல்லு அப்படின்னு. அப்போ அந்த ஆட்டுக்குட்டி வந்து குட்டியாக இருக்கா, அது அப்படியே படுத்துட்டு, அண்ணா உங்களுடைய பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு, நீங்கள் ரொம்ப சூப்பராக பாடுவேன், ஒரு பாட்டு பாடுங்களேன், பாட்டை கேட்டுட்டு என்னை வந்து நீங்கள் கொண்டு சாப்பிட்டுக்கோங்க, உங்களுக்கு நான் தான் இன்னைக்கு பசியாட்டுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது நரிக்கு ஒரு ஆச்சரியம், என்னோட பாட்டு அவ்வளோ நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்கும். அப்போ எங்கள் ஆட்டுக்குட்டி படுத்துட்டே வந்து, ஆமாம் நரி அண்ணன், உங்கள் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாரும் சொல்லுவாங்க நரி அண்ணன் நல்லா பாடுவாங்க, நான் ஒரு தடவை கேட்டிருக்கேன், பாடுங்களேன் ப்ளீஸ். அப்போ அந்த நரி வந்து கையை லேசாக பிடிச்சின்னு அப்படியே தலையை தூக்கி தூன்னு நரி ஊழையிட ஆரம்பிச்சு. அப்போ அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒரு தைரியம் வந்துடுச்சு, நீ நாம சொன்னால் நரி கேட்கும்னு சொல்லிட்டு திரும்பியும் நரியண்ணா ரொம்ப நல்லா இருக்குது, அவ்வளோ அந்த குரல் வந்து ரொம்ப ஹை பிச்சில் எவ்வளோ அழகாக பாடுறேன், இன்னொரு பாட்டு பாடுங்களே அப்படின்னு சொல்லி இன்னொரு பாட்டு பாடும்பொழுது, இன்னொரு பாட்டா, ஆமாண்ணா எதுக்கும் நான் உங்களுக்கு உணவு தான், இன்னைக்கு விருந்து தான், இன்னொரு பாட்டு பாடுங்களேன். அப்போ அந்த நரி என்ன பண்ணுவோம், திரும்பியும் கத்த ஆரம்பிக்கும், கழுத்தை தூக்கி வச்சுன்னு உணவு. இப்போ லேசாக காலிலேருந்து ஆட்டுக்குட்டியோடைய இது வந்து விட்டுருது, லேசாக விடுது, லேசாக ஆட்டுக்குட்டி மெதுவாக நகர்ற அளவுக்கு இது பாட்டில் சுவாரஸ்யமாக மூளையிடும். அப்போது இந்த மூளையிடுறது கேட்டோன்னே மற்ற ஆட்டு மந்தை இருக்குல்ல, அதை பார்க்குற 2-3 பசங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆடை மேய்க்கிற பசங்க, ஐயோ என்ன நரி உழையிடுற, நம்மளோட ஆட்டில் ஏதோ ஒன்று காணமோன்னு சொல்லி ஆட்டெல்லாம் முதல்ல கவுண்ட் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ ஒரு ஆட்டுக்குட்டி கம்மியாக இருக்குது, அப்போ எங்கேயோ நரி வந்து நம்ம ஆட்டுக்குட்டியை திருடிடுச்சு, இப்படி விட்டால் முடியாதுன்னு சொல்லி பெரிய குச்சியெல்லாம் எடுத்துன்னு வந்து ஆடை தேடின்னு வரும்போது அந்த ஆடுன்னு சொல்லிட்டு இருக்கா, அந்த சொல்லற சத்தத்தை கேட்டு அந்த பிளேஸ்ல வந்த உடனே எல்லா ஆளுகளும் கையில் தடி பெரிய குச்சி எல்லாம் எடுத்துன்னு வந்து இந்த அடிக்கிறதுக்கு வந்தோடனே அந்த கம்பு இதெல்லாம் பார்த்தோன்னே பயந்துருச்சு, நரி ஓட ஆரம்பிச்சு. ஓடிட்டு கூட விடாமல் இந்த ஆட்டு மேய்க்கிற பசங்க வந்து நிறைய அடின்னு அடிச்சு தலையில் கையில் காலில் எல்லாம் அடிச்சு நடக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. அப்போ அந்த குட்டியாடு தப்பிச்சிருச்சு. குட்டியாடுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகி, இப்போ தான் நான் தப்பிச்சேன், நம்ம நல்ல அறிவாக தான் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அதனோட மந்தைக்கு போயிடுச்சு. போனோடனே இந்த நரி என்ன பண்ணுது, முடியாமல் படுத்துருச்சு. சரின்ட்டு அடித்து கொல்லவும் இல்லை, நல்லா அடி கொடுத்து எல்லாம் போயிட்டா. நரி இப்படி யோசனை பண்ணது, ஆமாம் இல்லையா, ஒரு குட்டி ஆடு நல்லா இருக்கு பாட்டுன்னு சொன்ன உடனே நம்ம இப்படி பாடி நம்ம இருக்கிற இடத்த இந்த ஆட்டு மந்தை காவல்காரனுக்கெல்லாம் காமிச்சு கொடுத்து அவன் வந்து நம்மளை அடிக்கிற மாதிரி ஆகிடுது. நம்ம ஆட்டு
ஆட்டுக்குட்டி சின்னதுன்னு நினச்சோம், ஆனால் அது எவ்வளோ புத்தி சாமர்த்தியமாக வேலை செய்து பாரு அப்படின்னு சொல்லி நரி ரொம்ப சோகமாக திங்க் பண்ணிட்டு இதுலேருந்து என்ன அர்த்தம்? சின்ன பசங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க வேஸ்ட்டு, நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க பேசுகிற பேச்சில் மயங்கினேன்னா ஆபத்து தான் வரும். குட்டி ஆடு தானே, அது சொன்னதுக்கு சரியாக இருக்குமான்னு நினைக்காம என்ன பண்ணிடுச்சு, பாட்டு நல்லா இருக்கணும்னா தன்னோட தன்னுடைய பெருமைக்காக அது என்ன பண்ணிச்சு, தற்பெருமை பாடி காட்டிடுச்சு இல்லையா? அதனால இனி யாரும் அப்படி செய்யக்கூடாது. சின்னவங்களானாலும் அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். அவங்க ஐடியா சொன்னால் அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கணும். ஓகேவா? பை ராம் ராம்.